ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சும்மா அப்படி இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு 10 பல் பூண்டும் அதுக்கு கூட ஒரு ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் இஞ்சி கட் பண்ணி துண்டாக வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் காரத்தை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு கேரட்டை இதோடு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருக்க பட்டாணியை இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. காய் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துடலாங்க. நல்லா கலரி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். காயெலாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு காயெலாம் நல்லா வந்துடுச்சு. ஸோ காயெல்லாம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி ஆகிடுங்க ஒரே அடியாக கொட்டினாலும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போதே அதோட வாட்டர் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடுங்க ரவையில். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மோஸ்ட்லி நீங்கள் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஆஃப் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதாங்க, நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு இதோட கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான
ரவா கிச்சடி வந்து கிடச்சிருச்சு. சும்மா அப்படி இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அப்படி இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.